ஏஐ வச்சு இந்த விவசாயத்தை மேம்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சாத்தியம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரோட இந்த எண்ணங்கள் எப்படி போகுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இங்க இருக்கு, விவசாயம் இங்க இருக்கு. ஸோ ஏஐ அப்படி எடுத்தாலே ரோபோட்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. இது எப்படி விவசாயத்துக்கு எப்படி சம்மந்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எண்ணங்கள் தாறுமாறா போயிட்டு இருக்கும். பட் அந்த ஏஐ மூலமா அந்த விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சியும் அதுக்கான பங்களிப்பு உலக அளவிலும் சரி முக்கியமா இந்தியாவிலும் சரி நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தின சில முக்கியமான டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த விவசாயத்தை பத்தின சில முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா விவசாயத்தை பத்தின விழிப்புணர்வு கண்டிப்பா எல்லா மக்களும் கிட்ட போய் சேரணும். வீடியோக்குள்ள போலாம். இப்படி பாதிக்கப்படுற விவசாய நிலங்களை நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக 2 வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா இன்டெலியாஸ், அதாவது பிரைவேட் லெவல் குளோபல் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இது 2002 ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் பாப்புலேஷன் இருக்குல்ல 2050க்குள்ள எந்த அளவுக்கு போகும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2050 167 கோடியிலிருந்து 170 கோடி வரை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி பாப்புலேஷன் வேர்ல்டு லெவலில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது எந்த செக்டாருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த செக்டாருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார் அதுக்கு தான் ரொம்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கன்சியூம் பண்றதுக்கு சாப்பாடு தேவை. ஏன்னா ஆட்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கன்சியூம் பண்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் தேவை. ஒரு பக்கம் லேண்டோட நிலைமை அந்த நிலத்தோட அந்த ஆக்கிரமிப்பு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 வழிமுறைகள் இவங்க சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு, மறுபடியும் லேண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணி அதை கல்டிவேஷன் அதை பயிரிடுவாங்கல்ல அந்த மாதிரி கல்டிவேஷன் அந்த ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணா கன்சியூம் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியமாறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா மறுபடியும் ஆக்கிரமிச்சதை மறுபடியும் எல்லாத்தையும் பில்டிங்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் லேண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஐ இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கிற விவசாய நிலத்துல இந்த ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டான முறையில் நம்ம கல்டிவேஷன் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி இருக்கிற அந்த நிலத்தை வச்சு விவசாயத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியும் இவங்க சொல்றாங்க. இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த விவசாயத்தை எப்படி கொண்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபியூச்சர் ஃபார்மிங் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளே புக், ஒரு டீட்டெயிலான ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் எதுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏஐ மூலமா விவசாயத்தை எப்படி இந்தியாவில் ஃபியூச்சர்ல மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபசர் அஜய்குமார் சூட். ஸோ இவர் யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். இவர் எப்போ வெளியிட்டிருக்காரு அப்படின்னா அக்டோபர் 2025. இந்த ரிப்போர்ட்ல உள்ள டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா மோர் தென் 150 மில்லியன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இந்த 150 மில்லியன் ஃபார்மர்ஸ்ல 52% ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகள் கடன்ல தான் இருக்காங்க சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த விவசாயில 85% ஸ்மால் ஸ்கேல் விவசாயிகள், அதாவது ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்